குட் மார்னிங் ஃப்ரெண்ட். பாருங்கள், இந்த வீடியோவில் ஒரு வால் ஹேங்கிங் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பேப்பர் வச்சு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். பிங்க் கலர் பேப்பர் வச்சு உங்களுக்கு ரோஸ் ஃப்ளவர்ஸ் மாதிரி அழகாக செஞ்சுருக்கோம் பாருங்கள். இது ரொம்ப ஈஸி ஒர்க்கு. இது எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கலர் பேப்பர் ஒன்று எடுத்துப்போம். அது ரெண்டாக மடக்கிக்குவோம். நல்லா இதை அழுத்திட்டு கட் பண்ணி எடுத்துடுங்க. ஹாஃபாக கட் பண்ணிவிடுங்க. இதை மாதிரி 2 பீஸ் வரும். அதில் ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டு ஸ்டிக்கு மாதிரி ஒன்று யூஸ் பண்ணிக்கிங்க. ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த முனையில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் சுருட்டிட்டு வரணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு செய்யும் போது வராது, ஆனால் அப்புறம் கடகடன்னு உங்களுக்கு வந்துடும். ஒரு 10 செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அப்புறமா நம்ம இந்த ஸ்டிக்கை உருவிடலாம். அவ்வளோதான். இது மாதிரி அழகாக நீங்கள் மெலீஸாக செய்யணும். எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி மெலீஸாக செய்யணும். இந்த முனையில் கொஞ்சமாக ஃபெவிகால் வச்சுட்டு அப்படி சுருட்டினீங்கன்னா அது நின்றுடும். கொஞ்ச நேரம் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா காஞ்சிரும். பாருங்கள், அது மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் 4, அதே டைமண்ட் ஷேப்லேயே நம்ம செஞ்சிடலாம். டைமண்ட் ஷேப்புக்கே ஒரு அழகு இருக்கும். நீங்கள் செவுரில் மாட்டும் போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஸ்கொயரை விட. அதே மாதிரி இந்த பக்கம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கலர் செஞ்சோம் இல்லைங்களா, இதையும் அப்படி சென்டரில் வச்சுருங்க. நீங்கள் இது எவ்வளோ பெருசுக்கு வேணாலும் செய்யலாம். டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம். ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக இல்லாமல் ஒரே அளவு டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே ஒரு எல்லோ, ஒயிட் ஒன்று, அதே மாதிரி 1 by 1 வச்சுருங்க. அவ்வளோதான். இதை அப்படியே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் உள்ளே எத்தனை வச்சுருக்கீங்களோ அதே அளவு தான் இதையும் வைக்கிறோம். இப்போது இது எல்லாமே நம்ம வந்து ஒட்டிடுறோம். ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக உங்களுக்கு டைமண்ட் ஷேப்புக்கு வந்துருச்சு. 2 கலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக அழகாக தெரியும். இப்போ இது நல்லா உங்களுக்கு காய விட்டுட்டு அதுக்கு மேலே இப்போ நீங்கள் என்ன டிசைன் பண்ண போகிறீங்களோ, ரோஸோ பட்டர்ஃப்ளையோ வேறு எந்த ஃப்ளவர் செஞ்சாலும் நல்லா காய விட்ட பிறகு நம்ம இதில் சென்டர்லேருந்து, அதாவது நான் வந்து இன்னும் காயில் பாருங்கள், இன்னும் க்ரீனில் அல்லது ஒயிட் ஏதாவது ஒன்று நம்ம ஒட்ட போகிறோம். அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா காயட்டும். நம்ம அதுக்குள்ள டிசைன்ஸ் இப்போ ரெடி பண்ணலாம். பாருங்கள், இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஃபுல்லாக உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துருவோம். எல்லாம் ஈவனாக அழகாக இருக்கணும்.
இப்போது இந்த மாதிரி நம்ம ரோசஸ் நம்ம செஞ்சு வச்சுக்கிறோம். இந்த ரோஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும், இது எடுத்து வச்சுருவோம். உங்களுக்கு பிங்க் கலர் பேப்பர் அல்லது வேறு எந்த கலரில் உங்களுக்கு ரோஸ் தேவையோ, எல்லோ, ஆரஞ்சு எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னாக்கா 13 சென்டிமீட்டர். பாருங்கள், 13 சென்டிமீட்டருக்கு இது நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு இதில் நான் வரைகிறேன் பாருங்கள். இதுதான் இதில் மெயினு. அவ்வளோதான். இந்த அப்படியே கொண்டு வந்து விட்டுருங்க. இப்போது இது நீங்கள் அப்படியே வெட்டி எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த வெட்டெண்ணெய் முனையில் இருக்குல்ல, அங்கேருந்து அப்படியே சுருட்டிக்கிட்டு வரணும். இப்படியே உருட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபுல்லாக நம்ம வெட்டினோம் இல்லை அது வரைக்கும் விட்டுரும். அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், இது இப்படி விட்டிங்கன்னா அழகாக அதுவே சுருண்டு வெளியே வந்துடும். இப்போ நம்ம இதை கீழே ஒட்டிடுறோம். உங்கள்கிட்ட ஃபெவிகால் இருந்தாலும் ஃபெவிபாண்ட் இருந்தாலும் வச்சு ஒட்டிடுங்க. கொஞ்சமாக வச்சுட்டு அது மேலே இதை வச்சுட்டிங்கன்னா ஒட்டிக்கும். பாருங்கள், உங்களுக்கு இது மாதிரி ரோஸ் வந்து அழகாக கிடச்சிரும். எல்லாமே இதே மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். எத்தனை வேணாலும் நீங்கள் செய்யலாம். அதாவது இதில் நம்ம எப்படி ஒட்ட போகிறோம்னு பாருங்களேன். வயிற்றுக்கு மட்டும் நம்ம ஒட்ட போகிறோம். கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா இது ஃபுல்லாக உங்களுக்கு காஞ்சிரும். கொஞ்ச நேரம். ஓகே ஃப்ரெண்ட், முடிச்சாச்சு பாருங்கள். நான் எல்லா டைமண்ட்லேயும் ஒட்டிட்டேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஒயிட்டில் மட்டும் ஒட்டிக்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷனல் தான். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.